ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதியோர்களை கொண்ட குடும்பங்களுக்கு ரூபாய் 10 லட்சம் சுகாதார காப்பீடு வழங்கப்படுகிறது. அதை எப்படி பதிவு செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். கடந்த ஆண்டு அரசாங்கம் அதன் முதன்மை சுகாதார காப்பீடு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவை விரிவுபடுத்தி 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களையும் சேர்த்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை இலவச சுகாதார காப்பீடு கிடைக்கிறது. இப்போது மூத்த குடிமக்கள் சேர்க்கப்பட்டதால் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மொத்தம் ரூபாய் 10 லட்சம் காப்பீடு பெறலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், கூடுதல் ரூபாய் 5 லட்சம் காப்பீடு அந்த குடும்பத்தின் மூத்த குடிமக்களுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு குடும்பம் கணவன், மனைவி அல்லது குழந்தைகளுக்கான சிகிச்சைக்காக அதன் ரூபாய் 5 லட்சம் வரம்பை பயன்படுத்தினால், அவர்கள் தங்கள் முதியோர்களுக்காக ஒதுக்கப்பட்ட கூடுதல் ரூபாய் 5 லட்சத்தை பயன்படுத்த முடியாது. காப்பீடு 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. குடும்ப அலகுக்கு ரூபாய் 5 லட்சம், கணவன், மனைவி மற்றும் குழந்தைகள் மற்றும் 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ரூபாய் 5 லட்சம். முக்கியமாக ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு வரம்பு இல்லை. இதனால் மூத்த உறுப்பினர்களும் உள்ள பல தலைமுறைகள் வாழும் குடும்பங்களுக்கு இத்திட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. ஆயுஷ்மான் அட்டை பலன்கள் குறித்த அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா மற்றும் அதன் புதிய சுகாதார காப்பீடு பலன் குறித்து மூத்த குடிமக்களும் அவர்களது குடும்பத்தினரும் அடிக்கடி கேட்கும் கேள்விகளுக்கான பதில்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. முதலாவது கேள்வி, இத்திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கான தகுதி வரம்புகள் என்ன? பதில் பார்த்தீங்கன்னா, வருமானம் அல்லது பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் ஆதார் அட்டை மூலம் உறுதிப்படுத்தப்படும் 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதே ஒரே தகுதி வரம்பாகும். இரண்டாவது கேள்வி, இத்திட்டத்தில் பதிவு செய்ய ஆதார் கட்டாயமா? ஆம், தகுதியுள்ள மூத்த குடிமக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் சுகாதார அட்டைகளை வழங்குவதற்கும் திட்டத்தில் பதிவு செய்வதற்கும் ஆதார் அடிப்படையிலான EKYC கட்டாயமாகும். மூன்றாவது கேள்வி, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா மூத்த குடிமக்கள் திட்டத்தில் பதிவு செய்ய என்னென்ன ஆவணங்கள் தேவை? பதில் பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா மூத்த குடிமக்கள் திட்டத்தில் பதிவு செய்ய ஆதார் மட்டுமே தேவைப்படும் ஆவணமாகும். நான்காவது கேள்வி, ஆதார் அட்டையில் பிறந்த ஆண்டு மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தால் பிறந்த தேதி எவ்வாறு தீர்மானிக்கப்படும்? பதில் பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டையில் பிறந்த ஆண்டு மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருந்தால் பதிவு செய்யப்பட்ட பிறந்த ஆண்டிற்கு அடுத்த ஆண்டின் ஜனவரி 1 உத்தியோகபூர்வ பிறந்த தேதியாக கருதப்படும். ஐந்தாவது கேள்வி, எனது பெற்றோர் இருவருக்கும் 70 வயதுக்கு மேல் உள்ளது. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா மூத்த குடிமக்கள் திட்டத்தின் கீழ் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பதிவு செய்ய வேண்டுமா? பதில் பார்த்தீங்கன்னா, இல்லை, தனித்தனி பதிவுகள் தேவையில்லை. 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட முதல் குடும்ப உறுப்பினர் பதிவு செய்யப்பட்டவுடன் ஆயுஷ்மான் பாரத் பதிவு இணையதளத்தில் உள்ள உறுப்பினரை சேர் அம்சத்தை பயன்படுத்தி தகுதியுள்ள மற்ற 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்க்கலாம். ஆறாவது கேள்வி, மூத்த குடிமக்களுக்கு தனி ஆயுஷ்மான் அட்டை கிடைக்குமா? பதில் ஆம், 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட தகுதியுள்ள அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் இத்திட்டத்தின் கீழ் தனி ஆயுஷ்மான் அட்டை வழங்கப்படும். ஏழாவது கேள்வி, 70 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதை உடைய எங்கள் பெற்றோருக்காக ஆன்லைனில் ஆயுஷ்மான் அட்டைக்கு விண்ணப்பிக்க முடியுமா? பதில் பார்த்தீங்கன்னா, ஆம், ஆயுஷ்மான் பாரத் இணையதளம் அல்லது ஆயுஷ்மான் செயலி பிளே ஸ்டோரில் கிடைக்கிறது. இதன் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். எட்டாவது கேள்வி, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா மூத்த குடிமக்கள் திட்டத்தில் பதிவு செய்த உடனேயே சிகிச்சை பெற முடியுமா? பதில்
ஆம், பயனாளிகள் பதிவு செய்த முதல் நாளிலிருந்தே சிகிச்சை பெற தொடங்கலாம். எந்த ஒரு நோய் அல்லது சிகிச்சை முறைக்கும் காத்திருப்பு காலம் இல்லை மற்றும் காப்பீடு உடனடியாக தொடங்குகிறது. 9வது கேள்வி, என் தந்தைக்கு 70 வயதுக்கு மேல் ஆகிறது. அவர் தன் வணிகத்தின் மூலம் மாதத்திற்கு ரூபாய் 50,000க்கு மேல் சம்பாதிக்கிறார். அவர் இத்திட்டத்திற்கு தகுதியானவரா? பதில் ஆம். இத்திட்டத்திற்கு தகுதி பெற வருமான வரம்பு இல்லை. 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட எந்த ஒரு இந்திய குடிமகனும் வருமான அளவை பொருட்படுத்தாமல் பதிவு செய்யலாம். 10வது கேள்வி, எனது தாய்வழி மற்றும் தந்தைவழி தாத்தா பாட்டி இருவருக்கும் 70 வயதுக்கு மேல் உள்ளது. PMJY இன் கீழ் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 5 லட்சம் காப்பீடு கிடைக்குமா? பதில் இல்லை. ரூபாய் 5 லட்சம் சுகாதார காப்பீடு குடும்ப அடிப்படையில் வழங்கப்படுகிறது. தாத்தா பாட்டி இருவரும் இத்திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்யப்படுவார்கள். ஆனால் ஆண்டு வரம்பான ரூபாய் 5 லட்சம் அதே குடும்பத்தின் ஒரே பகுதியாக அவர்களுக்குள் பகிர்ந்து கொள்ளப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.